கூட்டணி என்று வந்தால் அவங்களுக்கு அரசியல் வாழ்வு தொடரும். இல்லாட்டி சின்னஞ்சிறுசு பசங்களை கூட்டிகிட்டு அனாம்பத்தாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இனி எப்போதும் தமிழக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுவரை சகித்து கொண்டிருந்தார்கள். எப்படி தூத்துக்குடியில் கனிமொழியை துரத்தி அடித்தார்களோ அதை போல இனி திமுக மந்திரிகள், திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் யாரும் தமிழ்நாட்டுக்குள் எங்கேயும் பிரவேசித்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். திமுக ஆட்சியில் எப்பவுமே, அதாவது மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது திருடனை விட்டுட்டு வேற ஒருத்தனை திருடன்னு பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி யாரோ ஒருத்தனை விட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுனால தான் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடக்குது. உண்மையான குற்றவாளிகளை தப்ப விட்டுட்டு வேறொருவரை குற்றவாளியாக்க முயற்சிப்பதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியில் குற்றங்கள் இவ்வளவு அபரிமிதமாக நடக்குது. உடனடியாக காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்நேரம் அவனை கைது பண்ணியிருக்கலாம். அந்த பிள்ளையை காப்பாற்றியிருக்க முடியும். ஏன்னா அதில் ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருந்திருக்கும் என்பதுதான் உறுதி. அதனால்தான் இந்த சம்பவங்களெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் வந்து இப்போ வந்து அதிக சீட்டு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி சிதறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குங்களா? அந்த கூட்டணியை பற்றி அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கிட்ட தான் கேட்கணும். இருந்தாலும் திமுக எத்தனை கூட்டணி அமைத்து வந்தாலும் அது பிரதான எதிர்க்கட்சியாக கூட 2026 எடப்பாடியார் அமைக்கிற ஆட்சியிலே பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வராது. 2011 மீண்டும் திரும்பும். அது அவங்க தான் முடிவெடுக்கணும். நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்களுக்கும் ஒரு அரசியல் வாழ்வு வேணும்னா அவங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். கூட்டணி என்று வந்தால் அவங்களுக்கு அரசியல் வாழ்வு தொடரும். இல்லாட்டி சின்னஞ்சிறுசு பசங்களை கூட்டிகிட்டு அனாம்பத்தாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது இன்னும் நிறையா வழங்குவாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுடைய அச்சய பாத்திரம் தீராது. அவ்வளோ அடித்து வச்சுருக்கிறாங்க, கோடி கோடியாக கூச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் போகாது, அவங்களுக்கு தீராது. ஆனாலும் என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் திமுகவினுடைய ஜம்பம் இனி எடுபடாது.